ஹாய்ங்க, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? அன்றைக்கி என் கடை பக்கத்தில் போய் காய் வண்டியில் காய் வாங்கிட்டு வந்தேன். மாம்பழம் வாங்கினேன். மாம்பழம் 3 கிலோ தப்பிட்ட வாங்கினேன்னா வெயிட்டாக இருக்குன்னு எங்கள் கடையிலே வச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க கடை சாத்திட்டு வரும்போது இப்போ தான் கொண்டு வந்து தந்தாங்க. என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இதில் என்ன வாங்கினேன்னா சவு பீன்ஸ் காய் வாங்கினேங்க. பீன்ஸ் காய் வந்து கம்மியாக தாங்க வாங்கினேன், சாம்பாருக்கு மட்டும் அப்படின்ட்டு. கொஞ்சம் காய் கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் இருந்ததுங்க, அதனால் கம்மியாக தாங்க வாங்கினேன். இந்த மாம்பழம் சூப்பராக இருந்ததுங்க. மாம்பழம் தாங்க 3 கிலோ வாங்கினேன். மாம்பழம் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, அதனால் 3 கிலோ வாங்கினேங்க. இதெல்லாம் வெட்டி போட்டு இது கருவேப்பிலைங்க. இது பல்லாரி 1.5 கிலோ வாங்கினேங்க. பல்லாரி வாங்கினேங்க. இன்னைக்கு புதன்கிழமெல்லாம் வந்துட்டால் கொஞ்சம் வெங்காயம் நல்லா இருக்குங்க, அதனால் புதன்கிழமைனா புதன்கிழமை தோறும் வெங்காயம் 2 சின்ன வெங்காயமும் பல்லாரியும் நிறையா வாங்கிடுவேங்க. இது தம்பி மல்லித்தலை கொடுத்தா. இது சின்ன வெங்காயங்க 2 கிலோ. ஏன்னா நான் பெரும்பாலும் சின்ன வெங்காயம் தாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் பல்லாரி வெங்காயம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்காவது முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு, குருமாக்கு, எதுக்காக பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் 3 கிலோ 4 கிலோ வாங்கிடுவேங்க. அப்புறம் இது வெண்டைக்காய் வாங்கினேங்க. வெண்டைக்காய் 1/2 கிலோ வாங்கினேங்க. லெமன் வந்து நல்ல லெமனாக இருந்ததுங்க, அதனால் நீங்கள் லெமன் சூப்பராக இருந்ததுங்க. லெமனாக இருந்தால் நல்லா எல்லோ கலரில் அழகாக இருந்ததுங்க. பிள்ளைங்க ஜூஸ் பண்ணலான்ட்டு 1/2 கிலோ லெமன் வாங்கினேங்க. அப்புறமா தக்காளி வாங்கினேங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்ததுங்க. ரசத்துக்கு தக்காளி சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. வாங்கினேங்க. அப்புறம் என்ன பூண்டு, இன்னைக்கு தம்பி ரசப்பூண்டு இருக்குன்னா ரசப்பூண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ரசப்பூண்டு வாங்கிட்டு வந்தாங்க. பூண்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா அவரைக்காய் வாங்கினேங்க. எப்போவுமே நான் பை கொண்டு போயிடுவேங்க. ஏன்னா நான் காய் எதுவுமே 1/2 கிலோ 1 கிலோ தான் வாங்குவேன், கம்மியாலாம் வாங்க மாட்டேன். பிள்ளைங்களுக்கு நிறைய காய் செஞ்சு கொடுப்பேன், அதனால் 1/2 கிலோ அதுக்கு மேலே தாங்க வாங்குவேன். அதனால் டக்கு நான் எடை போடும்போது ஆளுக்கு நிறையா வாங்கிட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து எடை போடும்போது டக்கு நான் பையில் எப்படி ஒரு 5-6 பை கொண்டு போயிடுவேன். பையிலே டக்குன்னு வாங்கிட்டு வந்துடும். அது ஈஸியாக இருக்கும் எனக்கு. எடுத்து அந்தந்த பாத்திரத்தில் அந்தந்த பவுலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி போட்டுருவேங்க நான். பாருங்கள், இன்றைக்கி வாங்கின காய்கறி இதுதான். இதை வச்சு ஒரு 4 நாளைக்கு சமாளிச்சுக்கலாம். இது பண்ணியாச்சு, நம்ம ஒவ்வொன்றா அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கணும். இதாங்க இன்றைக்கி வாங்கின காய்கறி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.